ஹாய் ஒருவன், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி என்ன காலேஜ் ரிவ்யூ, ஜேசிடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் பிச்சனூர் கோயம்புத்தூரில் இருக்குது. கோயம்புத்தூரில் ஒரு டாப் மோஸ்ட் கல்லூரி. கண்டிப்பாக இந்த கல்லூரி எடுக்கலாம். உடனே நிறைய மாணவர்கள் இப்போ கீழே கமெண்ட் பாக்ஸில் ஆரம்பிச்சிருப்பீங்க, பெய்டு ப்ரமோஷன். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட முழுமையாக விசாரித்து தான் நான் சொல்கிறேன். இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும், இந்த காலேஜ் ரிவ்யூ சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஹையர் எண்ட் காலேஜ் போடுறதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியும். ஓகே, நல்ல காலேஜ் ரவுண்ட் 1 மாணவர்கள் ரவுண்ட் 2 மாணவர்கள் எடுப்பாங்க. அண்டு அடுத்த டயரான காலேஜஸ் எதுக்கு நம்ம போகிறோம், லோ ஃபீஸில் நல்ல குவாலிட்டியான ஒரு காலேஜ் அண்ட் நல்ல குவாலிட்டி பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ நல்ல குவாலிட்டியான எஜுகேஷன் அண்ட் ஃபேக்கல்ட்டி இதெல்லாம் வச்சு ஒரு நல்லதாக ஒரு கல்லூரி போய் மக்கள்கிட்ட போய் சேர்க்கணுங்கிற ஒரு முனைப்பில் தான் நான் நான் போட்டுட்ருக்கேன், தவிர வேறு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக கீழே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் இந்த காலேஜ் தெரிய வரும். விருப்பப்பட்டவங்க கண்டிப்பாக நீங்கள் போய் நேரில் பார்த்து விசிட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பாட்டுக்கு சாய்ஸ் பண்ணி வைக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஓகேவா, ரைட். இப்போ இந்த காலேஜை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டது என்னென்னா, காலேஜ் வைஸ் பார்த்திங்கன்னா ஃபன் ஆக்சுவலாக ஃபெஸ்ட்டு, கல்ச்சுரல்ஸு அண்ட் ஆல்சோ ஈவெண்ட்ஸு நிறையா வைக்கிறாங்க அப்படிங்கிறது கேள்விப்பட்டேன். அண்ட் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அதுக்கு எந்த குறைச்சலும் வைக்க மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ லிபரலாக ஸ்ட்ரிக்டாக அப்படிலாம் பார்க்கும்போது ஒரு மாட்ரேட்டான ஆனால் அகாடமியில் அவன் படிக்கிறத கொஞ்சம் கண்காணிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் டோட்டல் ஃபஸ்ட் இயர் ஸ்ட்ரென்த்து அப்படின்னு பார்க்கும்போது கவர்மெண்ட் கோட்டாவிலேயே 900 சீட்ஸ் 900 சீட்ஸ் பக்கம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயரில் அதாவது இன்டேக் வச்சுருக்காங்க. ஸோ அதிகப்படியான இன்டேக் வச்சுருக்காங்க. இங்கே கோர் பிரான்ச்சஸ் ரொம்ப முக்கியத்துவமாக பார்க்குறது. அண்ணா யூனிவர்சிட்டி ஏசிடி கேம்பஸ்க்கு அப்புறம் ஏன் சார் இவ்வளோ பெருசாக பேசுகிறீங்க, நல்லா கேளுங்க. ஃபுட் டெக்னாலஜி, பெட்ரோலியம், பெட்ரோகெமிக்கல், பயோடெக்னாலஜி, இந்த கோர்ஸு இங்கே நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அவங்க என்னெல்லாம் ஃப்ளெக்சிபிளாக இருந்திருக்காங்க அண்ட் ஆல்சோ மாணவர்களுக்கு என்னெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இதெல்லாம் முழுக்க அவங்க வெப்சைட்டில் இந்த டேட்டா கிடையாது. முழுக்க தீர விசாரித்து பசங்கிட்ட எடுத்த டேட்டா அண்ட் ஆல்சோ நானும் கிராஸ் செக் பண்ண டேட்டா. புரியுதுங்களா? ஸோ அதனால் எந்த ஒரு அடிப்படையும் கிடையாது, இதில் உள்ள விஷயமும் கிடையாது. ஸோ இந்த காலேஜ் பற்றி நிறைய விஷயங்கள் பார்ப்போம். அண்ட் ஆல்சோ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பிரம்மாண்டமான ஹாஸ்டல் இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க. ஏன்னா இன்டேக் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லி புதுசாக வச்சுருக்காங்க. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா ஹாஸ்டலுக்கு எந்த குறைச்சலும் இல்லை, ஸ்பேசியஸான ரூமு. அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸும் ரொம்ப கம்மியாகும். கோயம்புத்தூர் ஜோன்லேயே பார்த்திங்கன்னா ஃபீஸ் கம்மியாகவும் அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் கம்மியாகவும் இவங்க தான் வாங்குறாங்க அப்படிங்கிறதும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் அண்ட் அதர் ஈவெண்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும் சொல்லிக்க விரும்புகிறேன். இதெல்லாமே மாணவர்கள் சொன்னது. நான் அடுத்தபடியாக சொன்ன விஷயம், அந்த பெட்ரோகெமிக்கல், பெட்ரோலியம் அண்ட் பயோடெக்னாலஜி அண்டு இந்த மாதிரி கோர்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபுட் டெக்னாலஜி இருக்குது. ஏன் என்ன காரணம் பாருங்கள். இந்த கல்லூரி ஒரு அட்டானமஸ் கல்லூரி. ஸ்டார்டட் 2009 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. NAC A கிரேட் வாங்கியிருக்கேன். MBA அக்ரிடேஷன் கோர்ஸஸ் வச்சுருக்காங்க. இதில் நான் முயற்சி போனது என்னென்னா, ஃபுட் டெக்னாலஜி, பெட்ரோலியம், பெட்ரோகெமிக்கல் இந்த கோர் பிரான்ச்சஸ் பார்த்திங்கன்னா NBA அக்ரிடேஷன் வாங்கியிருக்கிறாங்க. NBA அக்ரிடேஷன் எதுக்கு வாங்கிறேன், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜிக்கு, பெட்ரோலியமுக்கு வாங்கினது முதல் பிரைவேட் கல்லூரி இவங்க தான் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன். NBA நேஷ்னல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன் ஒரு அங்கீகாரம். அது ஒரு கோர்ஸுக்கு தராங்கன்னா சும்மாலாம் கிடையாது. ஒரு கோர்ஸுக்கு தராங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் 4லேருந்து 5 வருஷம் இயங்கி இருக்கணும். அண்ட் ஆல்சோ அந்த கோர்ஸில் அந்த லேபரட்டரி ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கணும், R&D இருக்கணும், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கணும். அண்ட் ஆல்சோ அந்த கல்லூரியில் அது ஃபேக்கல்ட்டி வரைக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது, அந்த ஃபேக்கல்ட்டிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி போய் சேருது எல்லாமே வச்சு தான் அந்த NBA அக்ரிடேஷனுங்கிறது தராங்க. இது சும்மாலாம் தரமாட்டாங்க, சரிங்களா? எல்லா கல்லூரியும் பார்த்திங்கன்னா CSE, ECE, EEE இதெல்லாம் NBA வாங்கியிருப்பாங்க. ஆனால் பெட்ரோலியம், பெட்ரோகெமிக்கலுக்கு ப்ரைவேட்டில் இவங்க தான் வாங்கியிருக்காங்க, ஆக்டுக்கு அப்புறம், ACTக்கு அப்புறம். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா ஃபுட் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா அதாவது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரைவேட் காலேஜ் டு ஸ்டார்ட் ஃபுட் டெக்னாலஜி, பெட்ரோலியம், பெட்ரோகெமிக்கல், அது நான் சொல்லிட்டேன். அண்ட் எப்ராட் பிளேஸ்மெண்ட் பீக் இது நான் விசாரித்தேன். இந்த ஃபுட் டெக்னாலஜிக்கு, பெட்ரோலியம், பெட்ரோகெமிக்கலுக்குலாம் எப்படிப்பா பிளேஸ்மெண்ட் அப்படின்னு விசாரிச்சோன்னே, கிடைக்குமா அப்படின்னு கேட்டோன்னே, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சா 30-40 கவர்மெண்ட் கோட்டாவில் வராங்க. 30 சீட் 40 சீட் கவர்மெண்ட். டோட்டல் ஸ்ட்ரென்த் 60 வச்சுருக்காங்க. 30-40 சீட் கவர்மெண்ட் கோட்டாவில் வராங்க. இவங்களில் கண்டிப்பாக இப்போது இருக்க நிலைமையில் எல்லாத்துக்குமே பிளேஸ்மெண்ட்ஸ் ஆவரேஜ் சேலரி வாங்கி கொடுத்துட்றாங்க, ஒரு 5 to 6. ஆனால் பார்த்திங்கன்னா நான் கோரில் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டு சேலரி பேக்கேஜ் 70 lakhs per annum ஸ்லம்பர்கர் கத்தாரில் ஸ்லம்பர்கர்னு ஒரு கம்பெனியில் வாங்கி கொடுத்துருக்காங்க. இது நான் சும்மா சொல்லலை. ஒரு பையன், அந்த பையன் வாங்கியிருக்கான், அந்த பையன் இன்டர்வியூவே கொடுத்துருக்குறான். இந்த ஜேசிடி கேம்பஸில் நீங்கள் போய் விசிட் பண்ணி பார்த்தா தான் இந்த உண்மை என்னன்னு தெரியும். நான் விசாரித்ததில் 10-12 பேர்த்துக்கிட்ட விசாரித்தேன், எல்லாமே உண்மையாக தான் இருக்குது. நீங்கள் போய் பர்சனலாக விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா சும்மா ஒரு காலேஜ் 75 lakhs per annum போட வேண்டிய அவசியம் இல்லை.
இந்த ஃபாரின் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோகெமிக்கல் அண்ட் பெட்ரோலியம்க்கு, ஃபுட் டெக்னாலஜிக்கு, பயோடெக்னாலஜிக்கு நல்லா வர்றாங்கிறது ரொம்ப உண்மையாகுது இந்த விஷயத்தில். அண்ட் ஆவரேஜ் சேலரி நான் சொன்ன மாதிரி 5 lakhs per annum, 200+ கம்பெனி வராங்க, 97% பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப வியக்கத்தக்கது. 11 கோர்ஸ் வச்சிருக்காங்க. அது நான் சொன்ன மாதிரி கோர் பிரான்ச்சஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள்இ அப்படிங்கிறது 150, 160க்கு மேலே இருந்தாலும் இந்த கல்லூரியில் கிடச்சிடும். ஆனால் பெட்ரோலியம், பெட்ரோகெமிக்கல், ஃபுட் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி எங்கேயோ போய் படிக்கிறதுக்கு ரவுண்டு 1 இருந்தே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரவுண்டு 1 மாணவர்கள் ஏசிடிக்கு அப்புறம் நீங்கள் ஜேசிடியை ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஏதோ ஒரு காலேஜில் ஃபுட் டெக்னாலஜி படிக்கிறது இங்கே படிக்கலாம், பயோடெக்னாலஜி, பெட்ரோலியம், பெட்ரோகெமிக்கல் படிக்கிறது இங்கே படிக்கலாம். தட்ஸ் இட். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸு அப்படின்னு பார்க்கும்போது 1,10,000 65,000 வரைக்கும் காலேஜ் ஃபீஸ் பர் இயர். ஸோ இது வந்து நான் வந்து சூப்பராக பார்க்குறேன். ஆனால் 65,000 வந்து ஹாஸ்டல் ஃபீஸ். அது கோர்ஸுக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகுதுப்பா. ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 65,000 அப்படியே வேரி ஆகும். இந்த ரூமுக்கு 2 பேர் 3 பேர் தங்குற மாதிரி அது அப்படியே மாறும். 20,000 40,000 வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் பர் இயர் வாங்குறாங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப வியக்கத்தக்கது. அண்ட் ஆல்சோ எந்த ஒரு டொனேஷனும் கிடையாது, நீங்கள் நேரடியாக போய் சேர்றக்கும். சரிங்களா? அண்ட் கோர்ஸுக்கு இப்போ கட் ஆஃப் பார்த்தலாம். சிஎஸ்சி அப்படிங்கும் போது நமக்கு ஓசிக்கு இவ்வளோ இருந்தால் கிடச்சிருக்கும், இதுக்குள்ளே இருந்தால் கிடைக்கும். ஸோ கட் ஆஃப் வைஸ் பார்க்கும்போது இவ்வளோ தள்ளி இருக்குது சார். ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அதிகமான மாணவர்கள் இன்டேக் இருக்குது. ஸோ 900 பேர் இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்போ உனக்கு ஆப்வியஸ்லி பின்னாடி வந்துடும். சரிங்களா? அதனால் உங்களுக்கு ஈஸியாகவே சிஎஸ்சி கோர்ஸ், இசி கோர்ஸ் 150க்கு மேலே 160க்கு மேலே இந்த வருஷம் இருந்தீங்கன்னா கிடச்சிடும். ஏன்னா கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிருக்கனால. எம்பிசிக்கு இது இருந்தால் கிடச்சிடும், எஸ்சிஏக்கு இது இருந்தால் கிடச்சிடும், எஸ்சிஎஸ்சிக்கு அலோகேட் ஆகலை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இசிஇ அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரேங்க் இருந்தால் கிடச்சிடும், இந்த ரேங்க் உள்ள இருந்தால் கிடச்சிடும். பிசிஎம் வந்து இந்த ரேங்க் உள்ள இருந்தால் கிடச்சிடும். அண்டு எம்பிசி வந்து இந்த ரேங்க் உள்ள கிடச்சிடும். அண்ட் எஸ்சிஎஸ்சி அலோகேட் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஐடிஎஸ் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேங்க் உள்ள கிடச்சிரும், பிசி இந்த ரேங்க் உள்ள கிடச்சிரும், பிசிஎம் இந்த ரேங்க் உள்ள கிடச்சிரும், அண்ட் எம்பிசி இந்த ரேங்க் உள்ள கிடச்சிரும், எஸ்சிஏ இந்த ரேங்க் உள்ள கிடச்சிரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயோமெடிக்கல் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து கோரில் வந்து நல்ல பயங்கரமாக பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஓசி ரேங்க், இது வந்து பிசி ரேங்க். இந்த ரேங்க் உள்ள கிடச்சிரும், பிசிஎம்க்கு இந்த ரேங்க் உள்ள கிடச்சிரும், அண்ட் எம்பிசிக்கு இந்த ரேங்க் உள்ள கிடச்சிரும், எஸ்சிக்கு இந்த ரேங்க் கிடச்சிரும், எஸ்டிக்கு இந்த ரேங்க் உள்ள கிடச்சிரும். ஸோ அடுத்த நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன கோர்ஸ்னால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் சிஎஸ்பிஎஸ். இதுவுமே நல்ல கோர்ஸ் தான். ஸோ இது வந்து இந்த ரேங்க் இருந்தால் கிடச்சிரும். ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, அப்புறம் எஸ்சிஏக்கு இந்த ரேங்க் இருந்தால் கிடச்சிரும். அடுத்து வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் டெக்னாலஜி கண்டிப்பாக இந்த ரேங்க் உள்ள என்ன கிடச்சிரும். இந்த வருஷம் கொஞ்சம் டிமாண்டாக கூட இருக்கலாம். அடுத்து இந்த ரேங்க் இந்த கிடச்சிரும். இந்த ரேங்க் இருக்குன்னு பார்க்க வேண்டாம். கண்டிப்பாக ரவுண்டு 1 யாரெல்லாம் அந்த ஃபுட் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, இந்த பெட்ரோலியம், பெட்ரோகெமிக்கல் படிக்கிறீங்களோ நான் அடித்து சொல்லுவேன், இந்த கல்லூரியில் போய் படிங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்யூச்சர் பிரைட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம். என்னடா இவ்வளோ பேசுகிறாருன்னு நினைக்காதீங்க. அனுபவத்தில் சொல்கிறேன், எல்லோரும் சொன்னது வச்சு இல்லை. கண்டிப்பாக நான் கிராஸ் செக் பண்ணதுலையும் அவங்க அந்த 75 lakhs per annum வாங்கி கொடுத்ததில் கண்டிப்பாக சொல்கிறேன், அப்ராடில் நல்ல ஒரு இது இருக்குது, அவங்களுக்கு ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ இந்த ரேங்க் இருந்தால் கிடைக்கும். எம்பிசிக்கு, எஸ்சிக்கு இந்த ரேங்க் இருந்தால் கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தள்ளி தான் இருக்கிறாங்க, பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு ஈஸியாகவே கிடச்சிடும் ரவுண்ட் 3ல். அதுக்கப்புறம் எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சிஎஸ்டிக்கு அலோகேட் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் இந்த கல்லூரியில். ஸோ இதுவும் வந்து ரவுண்ட் 3ல் கிடைக்கும். அண்ட் பிசிஎம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேங்க்கு, அண்டு எம்பிசிக்கு இந்த ரேங்க்கு, எஸ்சிக்கு இந்த ரேங்க்கு, எஸ்சி, எஸ்சிக்கு அலோகேட் ஆகலை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜி. இதை தான் சொன்னேன். இது நிறைய பேருக்கு தெரியாதனால 3rd ரவுண்டில் தான் புள்ளிங்க இருக்குது. ஸோ இந்த தடவை தெரிஞ்சு கரெக்டாக மக்களுக்கு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இந்த ரேங்க் இருந்தால் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ இந்த ரேங்க் இருந்தால் கிடைக்கும் பிசிஎம்முக்கு. அதுக்கப்புறம் எம்பிசிக்கு இந்த ரேங்க் இருந்தால் கிடைக்கும், எஸ்சிஏக்கு இந்த ரேங்க் இருந்தால் கிடைக்கும். அடுத்த லாஸ்ட்டு பெட்ரோலியம் இன்ஜினியரிங். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேங்க் இருந்தால் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ இந்த ரேங்க் உள்ள இருந்தால் பிசி கிடைக்கும். பிசிஎம் அலோகேட் ஆகலை. எம்பிசிக்கு இந்த ரேங்க் உள்ள இருந்தால் கிடைக்கும். அண்டு எஸ்சிக்கு இந்த ரேங்க் உள்ள கிடைக்கும். ஸோ ரேங்க் வேணால் ஹையர் எண்டாக இருக்கலாம். கண்டிப்பாக இந்த கல்லூரி மிஸ் பண்ண வேண்டாம். ஒரு சிஎஸ்சி, இசி, ட்ரிபிள்இ இது மாதிரி கோர்ஸுக்கு வந்து 150க்கு மேலே 160க்கு மேலே இருந்தால் போதும், கிடச்சிரும். பட் மற்றபடி நீங்கள் சிவில், மெக்கானிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா 3rd ரவுண்ட்லேயே உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். பட் ஆனால் ஃபுட்டு, பயோடெக்கு, நான் சொன்ன மாதிரி பெட்ரோலியம், பெட்ரோகெமிக்கல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக யார் அதை படிக்கணும்னு விரும்புகிறீங்களோ அவங்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ மித்தபடி லோ ஃபீஸ் கல்லூரியில் ஹை குவாலிட்டி எஜுகேஷன் நான் சொன்னேன். கண்டிப்பாக இந்த கல்லூரி நீங்கள் வந்து போய் கண்டிப்பாக படிக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜ் விசிட் பண்ணி பாருங்கள். நான் சொன்னது உண்மை தன்மை என்னங்கிறது புரியும். ஸோ இது வந்து ஒரு லோ ஃபீஸ் காலேஜில் ஒரு ஹை எண்டில் இவ்வளோ சேலரி பேக்கேஜ் வாங்கி தராங்க அப்படிங்கிறது வியந்து போய் தான் இந்த ரிவ்யூ போடலான்னு கையில் எடுத்தேன். ஸோ எனிவே இது எல்லாத்துக்கும் போய் சேரட்டும். கண்டிப்பாக கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிருக்க டைமில் இந்த காலேஜும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். தேங்க்யூ.